ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாளிலே எங்களை ஏசப்பா வீடுகளிலிருந்து கூடி வர செய்தீரே, அதற்காக நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் இங்கே கூடி சபையிலே வந்து ஆராதிக்காவிட்டாலும் வீடுகளிலிருந்து உம்மை போற்றி துதிக்க ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்கிறே, அதற்காக உங்கள் ஸ்தோத்திரம் ஏசப்பா. வீடுகளிலே உங்கள் பிரசனம் இறங்கி வரட்டும் அப்பா. வீடுகள் ஒரு ஆலயமாக மாறட்டும் அப்பா. இன்றைய நாளில் இந்த ஓய்வு நாளிலே நீர் எங்களோடு இருக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் பாடுகிற பாடல்கள், செய்தி வேலைகள் எல்லாத்திலும் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க போகிறீர் அப்பா. உமது மகிமையின் பிரசன்னம் ஏசப்பா எங்கள் வீடுகளிலே இறங்கி வரப்போகிறது, அதற்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளிலும் அப்பா நாங்கள் கேட்கிற செய்தி இந்த ஏசப்பா ஜூலை மாதத்தில் ஏசப்பா முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஏசப்பா எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் அப்பா எங்களை எஸ்பா வீடுகளிலிருந்து நேரலை ஒளிபரப்பிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேர் மேலும் உங்கள் மகிமையின் கரம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் எங்கள் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடையிலே உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, பாடுகும் போது உங்கள் பிரசனம் இறங்கி வரணும். வீடுகளில் இருந்து பாடுகிற சத்தம் ஏசப்பா பரலோகத்தில் எட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் பிரசனம் இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்தமா இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வெக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் முகம் வெக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் எனக்கு இல்ல. நம்ம முகத்தை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அதுக்காக நம் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். சோதித்து அறிகிறீர், நீதிமானை சோதித்து அறிகிறீர்.
உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா? உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா? அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் சேர்ந்து இணைந்து பாடுவோம். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரவன் இயேசுவின் நிலைத்து நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவின் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடுவோம். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா? உலகத்தை வெறுப்பாயா? சிலுவையை சுமப்பாயா? உலகத்தை வெறுப்பாயா? உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா? ஆமென். உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா? அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவரை பாடி துதிப்போமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். ஆமென். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும்.
நிற்க வேண்டும். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அவருடன் வாழ்ந்திடுவோம். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம். அவருடன் வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகமை கரங்களை தட்டியா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வீடுகளிலே அபிஷேகம் இறங்கி வர போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலக்குகிற வாத மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் கொரோனா வைரஸ் கொள்ளை நோயிலிருந்து பெரிய விடுதலை தருப்புகிறார். ஆமென். சத்தமா கரங்களை தட்டி உயர்த்தி வரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சத்தமாயா அல்லேலூயா அல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி இப்பொழுது பெந்தெகோஸ்தே நாள் நடந்த அற்புதங்கள் இன்றைக்கு நடக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நம்ம பாடிடும் போது அவர் பிரசன்னம் அவர் மகிமை நம் மத்தியிலே இறங்கி வருகிறது. அந்நிய பாஷைகளை பேசி அவரை ஆராதித்தோம். இப்பொழுது நாம் செய்தி வேலைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். அப்பா இயேசு நாமத்தினாலே எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசு நாமத்தினாலே விரட்டுகிறோம். அப்பா இப்பொழுது நாங்கள் செய்தி கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் செய்தி வேலைக்குள்ளே கடந்து செல்லும் போது உங்கள் மகிமை பிரசன்னம் அந்த செய்தியிலே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுப்பா நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆராதனையை வழி நடத்தி தந்தீங்க, அதே போல செய்தி வேலையும் நீங்கள் வழி நடத்துங்க. உங்கள் பிரசன்னம் இறங்கி வர வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு இந்த ஒரு புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். கடந்த 6 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்தவர், நம்மை கரம் பிடித்து வழி நடத்தினவர். இந்த 7வது மாதத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேசமெங்கும் கொள்ளை நோயினாலே மரணங்கள், அகால மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நாட்களிலே அநேக ஜனங்கள் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து உன்னதமானவருடைய மறைவிலே நம்மை மறைத்து வைத்து அவருடைய சிறகுகளின் மறைவினாலே நம்மை மறைத்து நம்மை பாதுகாத்து அவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்க போகிறது. அவர் நம்மை வழிநடத்தப் போகிறார். எந்த தீங்கும் வராதபடி இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை கரம் பிடித்து
அவர் நடத்தி கொண்டே இருக்க போகிறார். கொள்ளை நோய்க்கும் எந்த விதமான சேதங்களை கொண்டு வருகிற போராட்டங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடாதபடி தேவனுடைய ஆவியானவர் நம் பட்சமாய் சாய்ந்து அவர் நம்மை நடத்தப் போகிறார். கண்களை மூடி எல்லாரும் இருக்கிற இடத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த 6 மாதங்கள் தேவனை நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த 6 மாதங்களும் நீர் எங்கள் மேல் வைத்த அந்த நேசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே கொள்ளை நோயினாலே பயங்கரமான அகால மரணங்கள் ஏற்பட்ட பொழுதிலும் நீர் எங்களோடு கூட இருந்தீரே. நீர் எங்களை பாதுகாத்தீரே. நீர் எங்களை வழி நடத்தினீரே. உம்முடைய கரமே எங்களை தாங்கினது ஐயா. கண்களை மூடி கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு தெரியுமா? சொல்ல முடியாது. நம்மை மார்போடு அழைத்துக் கொண்டாரே. நம்மை தோள்களிலே சுமந்தாரே. ஒரு தகப்பன் தன் குமாரனை சுமப்பது போல கடந்த மாதம் எல்லாம் சுமந்தாரே. 3 மாதங்கள் சபையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. தேசத்திலே திடுக்கிடுகிற காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோயினாலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டு மரணத்துக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு நாட்கள். எங்கும் அழுகையின் சத்தம், எங்கும் திகில், வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடி அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் நம்முடைய தெய்வம், இஸ்ரவேலின் ராஜா, நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டவர், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டவர். அவர் நம்மோடு கூட இருந்தாரே. அவருடைய புயமே நம்மை தேற்றினது. உங்கள் குடும்பங்களிலே அவர்தான் உங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். 7 மடங்கு இந்த கொள்ளை நோய் தீவிரித்து பட்டணத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறது நாட்களிலே 7 மடங்கு அக்னி நின்று தப்புவிக்க வல்லமை உள்ளவர் நம்மையும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறாரே. அவருடைய கிருபையினாலே நிலைத்து நிற்கிறோமே. அவருடைய தயவுனாலே நிலைத்து நிற்கிறோமே. வேதம் சொல்லுகிறபடி அவர் நமக்கு பாராட்டின கிருபை அது பெரியது என்று நாம் வாசிக்கிறோமே. அவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. பிரியமானவர்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நாங்கள் நம்பி இருக்கிறவர் சர்வ வல்லவர் ஆண்டவரே. நாங்கள் உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உண்மை நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தகப்பனே, இந்த மாதத்திலே ஆண்டவரே அப்பா நீர் எங்களை வழிநடத்த போகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயத்தின் மத்தியிலே நாங்கள் இருந்தாலும், திகிலின் மத்தியிலே இருந்தாலும், என்ன செய்வதென்று தெரியாதபடி குழம்பிட்டாலும் பயப்படாதே. நான் பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னவர். நீங்க தான் எங்களை நடத்த போறீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? பிரியமானவங்க, கர்த்தருடைய அரவணைப்பு உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிறது. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை சுற்றிலும் அவருடைய கிருபை இருக்கிறது. அவருடைய கிருபை தான் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி ராஜா. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த உலகமே கொள்ளையினால் நோயினாலே பாதிக்கப்பட்டு கிடக்கும் பொழுது நீர் எங்களுக்கு எவ்வளவு சுகத்தை கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு எவ்வளவு பலத்தை கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு எவ்வளவாய் சகாயம் பண்ணி கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்க தந்த மேலான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை இல்லாத பிரச்சனைகள், பொருளாதாரத்திலே பயங்கரமான பிரச்சனைகள் ஆண்டவரே. என்னால் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை கை தூக்கி விடுகிறவர், எங்களை கை தூக்கி விடுகிறவர். எல்லாரும் பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுவோமா? கைகளை உயர்த்தி. அழிகிற ஜனங்கள் ஆண்டவரே,
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காக மனஸ்தாபப்பட்ட தெய்வம் அல்லவா தகப்பனே. எங்கள் பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டின் தலைநகராகி சென்னை பட்டணத்திற்காக உடைய பாதத்திலே வருகிறோம். எங்கள் இந்திய தேசத்திற்காக உடைய பாதத்திலே வருகிறோம். ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமே தெரியாத ஜனங்கள் ஆண்டவரே, மனமிறங்குங்கப்பா. சொல்லுங்க வாய்களை திறந்து. எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக, வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே வருகிறோம். கைவிடாதவர் அல்லவா, ஒருபோதும் கைவிடாதவர் அல்லவா, ஒருபோதும் மறவாதவர் அல்லவா. இந்த ஜூலை மாதத்தின் ஆரம்பத்திலே கைகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று வார்த்தையை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறவர் அல்லவா, எங்களுக்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற தெய்வம் அல்லவா, எங்கள் தேசத்திற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற கர்த்தர் அல்லவா, எங்கள் ஊழியக்காரர்களுக்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற தேவன் அல்லவா, எங்களுடைய விசுவாச குடும்பங்களுக்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிற தேவன் அல்லவா. ஆண்டவரை பார்த்து, அப்பா, மனதிருக்கமுடையவரே, எங்கள் ஜனங்கள் கொள்ளை நோயினாலே மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் எல்லைகளிலே பயங்கரமான பதட்டம் ஆண்டவரே, எங்கள் அண்டை தேசத்திற்கு ஆண்டவரே, எங்களுக்கும் பயங்கரமான யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிற நாட்கள் ஆண்டவரே. இன்னொரு பக்கத்திலே பஞ்சம் ஆண்டவரே, இன்னொரு பக்கத்திலே பயங்கரமான நிலநடுக்கங்கள் ஆண்டவரே, வெட்டுக்கிளியினாலே ஆண்டவரே பயங்கரமான சேதத்தை எங்கள் தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே, நாங்கள் அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். சகாயம் செய்வேன் என்று சொல்லவர் எங்கள் பட்டணங்களுக்கும் எங்கள் தேசத்திற்கும் எங்கள் தேசத்தின் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து எங்கள் தேசத்தை நினைவு கூறுகிறார். எங்கள் தேசத்தின் பெயரை வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்தவர் அல்லவா. இந்த தேசத்தின் மேல் உம்முடைய கண்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்தின் மேல் உம்முடைய இருதயம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் நாங்கள் உம்மை பாடினோம். தேசத்திற்காக திறப்பில் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பீராக, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பீராக. எங்கள் விண்ணப்பத்திற்கு ஆண்டவருடைய செவிகள் திறந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பத்தை நீ கேட்டுக்கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபம் உம்மிடத்திலே ஏறெடுக்கப்படுகிறது சுவாமி. எங்கள் ஜெபம் உம்மிடத்திலே தூபம் போல வந்து கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சபைகளிலே கூடி ஜெபிக்க முடியவில்லை ஆண்டவரே, ஆனாலும் எங்கள் வீடுகளிலே கூடி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். 50 நாட்கள் உபவாசித்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் ஜெபங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கான்கால் பிரேயர்களாக நாங்கள் ஏற்படுத்தி நாங்கள் தொலைபேசி வாயிலாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வேளைகளிலே யூடியூப் மூலமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை எங்கள் தேவன் அங்கீகரித்துக் கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவர் பலத்த காரியத்தை ஆண்டவரே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிக்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் மாற்றித் தருகிற கர்த்தர், மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர், பலத்த காரியத்தை செய்ய உங்க கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும் சுவாமி. இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு வீடுகளிலும் ஜெபசத்தம் கேட்டுக்கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே நேரடியாய் பார்த்து
ஆண்டவரே, எங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னார். நாங்கள் கம்பீரமாய் நிற்கப் போகிற நாட்கள் வரப்போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீராய் நீர் அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். உம்முடைய பரிசுத்த பீடத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தேவனை நீர் எங்களோடு இடைபடும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் எல்லாம் இயேசு ராஜா ஒருவருக்கே இருக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் நாம் வீடுகளிலே இருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். 3 மாதமாக சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் நாம் சபைகளில் வந்து ஆராதிக்க முடியாதபடி பலவிதமான கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கிறது. எனவே நாம் நேரலையாய் வீடுகளில் இருந்து தேவனை பாடி துதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கடந்த 6 மாதங்கள் நம்மை பாதுகாத்தார். கடந்த 6 மாதங்களும் கர்த்தருடைய தயவு நமக்கு இருந்தது. நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நினைத்தருளினார். எந்த சேதமும் வராதபடி கர்த்தரே நமக்கு முன்னே சென்றார். அதற்காக நாம் கர்த்தரை முதலாவது துதிக்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திலும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு போகப் போகிறார். கொள்ளை நோயின் தாக்கம் நாளுக்கு நாள் அது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பயம், எங்கு பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடி ஜனங்கள் அடைக்கப்பட்ட நிலைமை, பொருளாதாரம் இல்லாதபடி ஜனங்கள் மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இதன் மத்தியிலும் கர்த்தர் தேசத்தின் மேல் அவர் பரிதாபப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சபையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பெண்கள் ஜெபம் தொலைபேசி வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாலை வேளையிலே அதே போல கால் பிரேயர் தொலைபேசி மூலமாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தேசத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் 50 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிற இந்த நாட்களிலே நாமும் அவர்களோடு இணைந்து 50 நாட்கள் சபையாய் நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். 2 பேராக ஒவ்வொரு நாளும் 15 நிமிடம் நீங்கள் தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். நிச்சயமாகவே ஜெபத்திற்கு பதில் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய நாமங்களிலே ஒரு நாமம் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அவர் நமக்கு பதில் தரப்போகிறார். இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் மாறப்போகிறது. நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் நமக்கு தரப்போகிறார். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். இந்த பட்டணத்திலிருந்து ஒரு பயங்கரமான எழுப்புதல் தீ அது புறப்பட போகிறது. சாத்தான் வெட்கப்பட போகிறான். சபைகள் மகிமைப்பட போகிறது. எனவே தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் கூட இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கப் போகிறோம். வேத புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி
ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், 2 விதமான காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அந்த 2 விதமான காரியத்தை செய்வதற்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்ப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும் பொழுதுதான் மிக இக்கட்டான காரியங்களுக்குள்ளே நாம் கடந்து செல்ல நேரிடும். கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னவென்றால் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய சமூகத்திலே கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 2 காரியத்தையும் திருச்சபை தவறுகிறது, விசுவாச குடும்பங்கள் தவறுகிறது. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணி கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார். யூதாவின் 12ஆம் ராஜா தான் இந்த எசேக்கியா. 25ஆம் வயதிலே அவன் ராஜாவானான். யூதாவின் 3 முக்கியமான ராஜாக்கள் கர்த்தர் உத்தமமாய் பின்பற்றினார்கள். அதில் ஒரு ராஜா தான் இந்த எசேக்கியா ராஜா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை தான் இந்த நாளிலே நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவன் எப்படிப்பட்ட நிலைமையிலே அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். போதும், வேதம் சொல்லுகிறது எசேக்கியா எப்படிப்பட்ட நேரத்திலே அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது ஜெபித்தான் என்று பார்க்கும் பொழுது அந்த மரண வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்த நாட்களிலே எசேக்கியா கர்த்தரை நோக்கி பார்க்கிறவராயிருந்தானாம். வியாதிப்பட்டு மரணம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை.
நம்முடைய வாழ்க்கையில சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சின்ன காரியம் நம்மை தாக்கிவிட்டாலும், நம்முடைய சரீரத்தை தாக்கிவிட்டாலும் முதலாவது ஜெபத்தை தான் நாம் இழந்து போவோம். ஆனால் இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு அவன் மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா அவன் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிழைக்க மாட்டாத ஒரு சூழ்நிலையிலே, மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது இவர் உடனே கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் ஜெபிக்கிறார். 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன உடனே, நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொன்ன உடனே எசேக்கியா அந்த மரண நேரத்திலே வியாதியின் நிமித்தமாய் மரிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்ட அந்த நிலைமையிலே அவர் சுவர் பக்கமாய் திரும்பி பார்த்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தாவே, உமது பார்வைக்கு நான் உண்மையாய் உத்தமமாய் நடந்தேனே, அதை நீ நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா கண்ணீர் விட்டு அழுதார். ஆமென். ஏனென்றால் ஜெபத்தை கேட்கிறவர் அவர் மட்டும்தான் என்பதை எசேக்கியா அறிந்திருந்தார். அவர் அறிந்திருந்தார். தான் மறுபடி வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் தான் தர முடியும் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து அவர் அழ ஆரம்பித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்முடைய ஜெபமும் கண்ணீரும் நமக்கு ஒரு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை தரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த காலை வேளையிலே எசேக்கியாவுடைய விண்ணப்பம், எசேக்கியாவுடைய கண்ணீர் அவருடைய வாழ்க்கையிலே மறுபடி 15 வருடங்கள் வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வந்தது. இந்த நாட்கள் கொள்ளை நோயினாலே பட்டணங்கள் அழிந்து போகிறது. இந்த நாட்களிலே கொள்ளை நோயினாலே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லையிலே யுத்தம், பயங்கரமான சேதங்கள் தேசத்திலே சொல்லுகிறார்கள். சென்னையிலே கடந்த 2015ஆம் வருடம் வந்த மழையை விட இந்த வருடத்திலே 10 மடங்கு மழையினாலே சென்னை பட்டணம் அழியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஜெப விண்ணப்பம், நம்முடைய கண்ணீர் அவருடைய பாதத்திற்கு போகும் பொழுது நமக்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறவர். இந்த காலை வேளையிலே மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வல்லமை உள்ளவரை நோக்கித்தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மரித்து போக வேண்டிய ஒரு அனுபவம். எசேக்கியா இனி பிழைக்க மாட்டார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். இனி நீ பிழைக்க மாட்டேன், நம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். பாருங்கள், கர்த்தர் சொன்னதை செய்கிறவர், கர்த்தர் சொன்னதை செய்கிறவர், வாக்கு மாறாதவர். ஆனால் எசேக்கியாவுடைய ஜெபமும் கண்ணீரும் கர்த்தருடைய இருதயத்தை மாற்றி எசேக்கியாவை மறுபடி வாழ்வதற்கு 15 வருடத்தை கர்த்தர் கூட்டிக் கொடுத்தது உண்மையானால், இந்த காலை வேளையிலே நாம் இந்த மாதத்திலே ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறார். நம்முடைய பட்டணத்திற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறார். நம்முடைய திருச்சபைகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை மறுபடி கொடுக்க போகிறார். நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது எழுப்புதலாய் மாறப் போகிறது. இந்த காலை வேளையில் சந்தர்ப்பத்தை கொடுக்கிற ஆண்டவர், அவர் நமக்கு மறுபடி சந்தர்ப்பத்தை கொடுப்பார். விழுந்து விழுந்து போகும் பொழுது மறுபடி நம்மை தூக்கி எடுத்து நமக்கு ஒரு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறவர். ஆகாதென்று தள்ள மாட்டார், மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய கண்ணீர் நிறைந்த ஜெபம், நம்முடைய ஊக்கமான ஜெபம், நம்முடைய கருத்தான ஜெபம் மறுபடி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வரும். எசேக்கியா அவர் சிவர் பக்கமாய் திரும்பி அழுகிறாரா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்ணீரை பார்த்து தீர்க்க தரிசனமாய் உரைத்து போன ஏசாயாவிடம் மறுபடி பேசுகிறார். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின்
புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ திரும்பி போய் 4ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தாவீதின் தகப்பனாயிருக்கிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் சொல்லுகிறார். பாதி முற்றத்தை தாண்டவில்லை. எசேக்கியாவிடம் வந்து ஏசாயா சொல்லிவிட்டு போனவுடனே அவர் செய்த ஒரு சிறிய ஜெபம் அவருடைய கண்ணீரை பார்த்து பாதி முற்றத்தை ஏசாயா தீர்க்கதரிசி தாண்டுவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை மறுபடி ஏசாயாவிடத்திலே வருகிறது. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய ஏசாயாவை நோக்கி, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாயிருக்கிற தாவீதின் தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தையும் உன் கண்ணீரையும் கண்டாராம், உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னாராம். மறுபடி பூமியிலே வாழ்கிறதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை எசேக்கியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். என் அன்பு தேவ ஜனமே, இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் சொல்கிறார், தேசமெங்கும் கொள்ளை நோய் வந்தாலும் ஜனங்கள் அழிந்து கொண்டிருந்தாலும் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவரை நோக்கி கண்ணீரை ஏறெடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறுபடி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. மறுபடி ஒரு சந்தர்ப்பம். நான் ஆண்டவரிடம் கேட்கிறேன், மறுபடி எங்கள் சபைகள் திறக்கப்பட்டு எங்களுக்கு ஊழியத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடும். நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். கிராமம் கிராமமாய் இயேசுவே ஆண்டவர் என்கிற சத்தம் தொனிக்க வேண்டும். அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடும் ஆண்டவரே. ஊழியங்கள் தடை செய்யப்பட்டு கிடக்கிறது. அங்கும் இங்கும் சுவிசேஷத்தை சுமந்து சென்ற ஊழியக்காரர்கள் அடைக்கப்பட்டு கிடக்கிறார்கள். சுவிசேஷ ஊழியங்கள் இல்லை, சபைகளிலே ஆராதனை இல்லை, சுவிசேஷ கூட்டங்கள் இல்லை, பேரின்ப பெருவிழாக்கள் இல்லை, உபவாச ஜெபங்கள் இல்லை, எழுப்புதல் ஜெபங்கள் இல்லை, திறப்பின் வாசல் ஜெபங்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் கண்ணீரையும் பார்த்து நமக்கு இனி ஒரு சந்தர்ப்பத்தை அவர் தரப்போகிறார். அந்த சந்தர்ப்பம் தான் கடைசி எழுப்புதலாய் மாறும். எசேக்கியாவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நினைவே பட்டணத்துக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை என் ஆண்டவர் கொடுத்தாராம். சந்தர்ப்பத்தை கொடுக்கிற ஆண்டவர் நினைவே பட்டணத்தை அக்கிரமம் அப்படி சமூகத்திலே வந்து எட்டின பொழுது தீர்க்கதரிசியாகிய யோனாவை நினைவே பட்டணத்துக்கு அவர் அனுப்புகிறாராம். நினைவே பட்டணத்துக்கு விரோதமாக நீ பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ எழுந்து நீ மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினது என்றார். ஆமென். பாருங்கள், மகா நகரமாகிய நினைவை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டார். வேத வசனம் சொல்லுகிறது, 40 நாட்களிலே நினைவே பட்டணம் அழிந்து போகும். இன்னும் 40 நாட்களிலே யோனா நினைவே பட்டணத்துக்கு அவர் கடந்து போய் அவர் பிரசங்கிக்கிறார். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் நினைவுக்கு போனார். நினைவே 3 நாள் பிரயாணமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாட்கள் உண்டு. அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். ஆமென். நினைவே கவிழ்க்கப்பட்டு போகிறது. நினைவுக்கு விரோதமாக யோனா பிரசங்கிக்கிறார். பாருங்கள் என்ன நடந்தது. கர்த்தர் சொன்னதை செய்கிறவர்,
ஆனால் இங்கே என்ன நடந்தது என்று வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த இடைப்பட்ட வசனங்களிலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பித்தார்களா. நினைவே பட்டணம் அழிய போகிறது என்பதை அறிந்து ஜனங்கள் உடனே அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் உபவாசம் செய்ய ஆரம்பித்தார்களாம். அது மட்டுமல்ல, பெரியோர் முதல் சிறியோர் வரை ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, நினைவே ராஜா மனம் திரும்பாத நினைவேயின் ராஜா அவன் மனம் திரும்பி ராஜ வஸ்திரத்தை கலட்டி எறிந்து விட்டு அவன் சாம்பலிலே உட்கார்ந்தானா. அது மட்டுமல்ல, அந்த நினைவேலி என்ன நடந்தது? மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றுமே ருசி பார்க்கவில்லையா. அது மட்டுமல்ல, நினைவை அழிக்கப் போகிறது என்கிற பிரசங்கத்தை கேட்டவுடனே தண்ணீர் கூட குடிக்காதபடி மிருகங்கள் நின்றனவா. அது மட்டுமல்ல, மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு அவைகள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஒரு அழிவு வரும் பொழுது நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். இன்று பட்டணங்கள் தேசங்கள் அழிந்து போகிற இந்த நாட்களிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறவர். தேசமே, நீ தேவனை நோக்கி கூப்பிட வேண்டிய நாட்கள். இங்கே வேத வசனம் சொல்கிறது, அவர் தம் பொல்லாத வலியையும் அவர் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று ராஜா கட்டளையிட்டானாம். கொடுமையை தூரப்படுத்துங்கள், பொல்லாத வழியை தூரப்படுத்துங்கள் என்று நினைவேன் ராஜா சொன்ன பொழுது அவர்கள் பொல்லாத வழிகளை தூரப்படுத்திவிட்டு அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அழிக்கப்பட வேண்டிய நினைவையை ஆண்டவர் நினைவே பட்டணத்திற்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அந்த பட்டணத்தில் உள்ளவர்களை வாழ வைத்தாராம். வேத வசனம் சொல்கிறது, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை அவர் செய்யாதிருந்தாராம். அந்த ஜனங்கள் மேல் மனஸ்தாபப்பட்டாராம். கர்த்தர் சொன்னால் செய்கிறவர் தான். ஆனால் நம்முடைய ஜெபம் அவருடைய இருதயத்தையே மாற்றிவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நினைவே ஜனங்கள் அவர்கள் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை உபவாசித்தார்கள். ஆண்டவர் அவர்களை நோக்கி பார்த்தார், அவருடைய கிரியைகளை நோக்கி பார்த்தார். அழிப்பேன் என்று சொன்னவர் அழிக்காதபடி அவர்களுக்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். நம்முடைய பட்டணத்திற்கும் நம்முடைய தேசங்களுக்கும் கர்த்தர் மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேசத்திற்காக மனஸ்தாபப்பட்டார். தேசத்திற்காக மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை அவர் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். 1,20,000 பேர் இருக்கிற, அதற்கும் அதிகமாக இருக்கிற அந்த பட்டணத்திற்கு அவர் மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாரேயானால் 138 கோடி என்று சொல்கிறார்கள். இந்தியாவிலே நமக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறார். அருமையான தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிற அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை இன்று சுவிசேஷம் அறிவிக்க முடியாமல், பிரசங்கிக்க முடியாமல், சுவிசேஷ கூட்டங்களை நடத்த முடியாமல் இருக்கலாம். வரப்போகிற நாட்களிலே நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய உபவாசத்தையும் பார்த்து மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறார். நம்முடைய தேசத்தில் இருக்கிற சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாம் இணைந்து 50 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். நாமும் அதில் இணைந்திருக்கிறோம். பாருங்கள், நமக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறார்.
எதற்காக உபவாசம்? இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடும், நான் உமக்காய் வாழ வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடும், எங்கள் தேசத்தை உன் பக்கமாய் திசை திருப்ப வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு தரும் பொழுது ஆண்டவரே, எங்கள் கிராமங்களுமே அறியும்படி நாங்கள் எழும்பி போய் பிரசங்கிப்போம். எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நினைவை பட்டணத்துக்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாராம். நினைவையை கர்த்தர் அளிக்கவில்லை. அவர் நினைவுக்காக மனஸ்தாபப்பட்டார். இது சென்னைக்காக மனஸ்தாபப்படுவார். முழு இந்தியாவுக்காக அவர் மனஸ்தாபப்படுகிற கர்த்தர். இந்த மாதம் நாம் விண்ணப்பிக்கிற விண்ணப்பம், நாம் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்த்து மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறார். மறுபடி கர்த்தர் சந்தர்ப்பத்தை தரப்போகிறார். நினைவை பட்டணம் மனம் திரும்பினது. அவருடைய பொல்லாத கிரியைகளை விட்டு மனம் திரும்பினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்பும் பொழுது மறுபடி சந்தர்ப்பத்தை கொடுப்பார். மறுபடி சந்தர்ப்பத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சபைகளுக்கும் ஆமென் மறுபடி ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை பரலோக தேவன் கொடுக்க போகிறார். அதை சொல்லும் பொழுது இந்த பலிபீடத்திலே அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். நாம் எழும்பி பிரசங்கிக்க போகிறோம். இனி பிரசங்கத்திலே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். பட்டணங்கள் இயேசுவின் பக்கமாய் திரும்ப போகிறது. பட்டணத்தில் உள்ளவர்கள் கர்த்தரை அறிய போகிறார்கள். சீஷர்களுக்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து மேலறை வீட்டிலே அக்கினியை ஊற்றினவர் நமக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். லாசருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, மார்த்தாள் மரியாளுடைய கண்ணே, மார்த்தாளும் மரியாள் ஓடி போய் ஆண்டவரிடம் சொல்லி அழுகிறாள். யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்லி அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். பாருங்கள், லாசருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி மரியாள் அழுத பொழுது அவர் இருந்த இடத்திலே ஆண்டவரை, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி அவருடைய பாதத்திலே மரியாள் விழுந்து அழுத பொழுது, அவளோடு இருந்த யூதர்கள் அழுத பொழுது இயேசுவும் கண்ணீர் விட்டு அழுதாராம். அழுகை, விண்ணப்பம் இயேசுவின் இருதயத்தை அசைத்தது. இயேசு அழுதார். இவர்கள் அழுகிறதை பார்த்து இயேசுவால் அழாமல் இருக்க முடியவில்லை. நாம் அழுகிறதை பார்த்து நம்மோடு அழுகிறவர் இயேசு என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை உங்கள் பிசினஸ் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தை நடத்துவதற்கு போதிய வருமானம் இல்லாதபடி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் அழுவதை பார்த்து தெய்வம் அழுவார். ஐயா, இயேசு நமக்காக அழுகிறவர். பிதாவின் வலது பக்கத்திலே நமக்காக விண்ணப்பம் பண்ணி அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். இயேசு அழுதாராம். யூதர்கள் அழுகிறதை பார்த்து அழுதாராம். இந்த பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அழுகிறதை பார்த்து, இந்த பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள் அழுகிறதை பார்த்து இயேசு அழுது கொண்டிருக்கிறார். ஒரு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கும்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போறார். ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போறார். ஆண்டவர் மறுபடி சொல்லுகிறார், உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் ஊழியம் செய்யலாம். இனி ஒரு சந்தர்ப்பம் வரும். உங்கள் ஊழியத்தில் அநேகரை பரலோகத்திற்கு நீங்கள் அழைத்துக் கொண்டு போகும்படி, இது நான் செய்த ஊழியம் போல இனி வருகிற நாட்களில் இராது. இயேசு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறார். ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறார். பாருங்கள், அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு லாசர் மரித்து 4 நாளான லாசருடைய கல்லறையின் வாசலிலே போய் நின்று கல்லை புரட்டி தள்ள சொல்லி அந்த வாசலிலே நின்று
அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 3 மாதத்திலே எதையெல்லாம் இழந்து போனீர்களோ, இந்த 3 மாதத்திலே எவ்வளவு கண்ணீர் பிடித்தீர்களோ, இனி இந்த தேசத்திலே வாழ முடியாது, இந்த பட்டணத்திலே வாழ முடியாது, இனி ஊழியம் செய்ய முடியாது, இனி எப்படி நாங்கள் வாழ்வது என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நின்று சொல்கிறேன், மறுபடி நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து நம்மை வாழ வைக்கிறவர் இயேசு மட்டும்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, கண்ணீர் விலையேறப்பட்டது. அவருடைய பாதத்திலே வடிக்கிற கண்ணீர். மரியாள் அவருடைய பாதத்தில் விழுந்து அழுத பொழுது இயேசு அழுது, எங்கே அவனை வைத்தீர்கள்? அவன் அதிகாரமாய் கூப்பிட்டார். அவன் இந்த பட்டணத்திற்காக நாம் அழ வேண்டும், இந்த பட்டணத்திற்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும். சுயநலவாதியாய் வாழ்ந்து விடக்கூடாது. என் குடும்பம் அது பாதுகாக்கப்பட்டால் போதும் என்று வாழ்ந்து விடக்கூடாது. பட்டணத்திலே எத்தனையோ பேர் மறிக்கிறார்கள். இந்த கொள்ளை நோயினாலே, இந்த கொள்ளை நோயிலே இருந்து எங்களை யார் விடுவிப்பார்கள் என்று கலங்கி நிற்கிறார்கள். அவர்களுக்காக அழ வேண்டும். ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிட வேண்டும். இயேசு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாராம். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த மாதத்திலே மறுபடியும் எங்கள் தேசத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. எங்கள் சபைகளுக்கு, எங்கள் ஊழியக்காரர்களுக்கு, எங்கள் விசுவாச குடும்பங்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் ஆண்டவரே என்று கண்ணீர் வடிக்கும் பொழுது மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். நாம் எழுப்பி நிற்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் எழுப்பி நின்று ஊழியம் செய்ய போகிறோம். அப்போ சில காலத்தில் நடந்ததை விட ஒரு பலத்த காரியம் இனி வரப்போகிற நம்முடைய நாட்களிலே அது நடக்க போகிறது. அப்போ சில காலத்தில் நடந்த எழுப்புதலை காட்டிலும் பல மடங்கு எழுப்புதல் அவருடைய வருகைக்கு முன்னே நம்மை கொண்டு அவர் செய்ய போகிறார். அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுக்க போகிறார். உங்கள் ஊழியத்தில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. மறுபடி நீங்கள் நினைக்கலாம், ஊழியம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான், இனி சபைகள் கட்டப்படுமா? மகனே, மகளே, விசுவாசத்தோடு நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எனப்பட்டது என்று ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து தூக்கி எடுக்க போகிறார். எசேக்கியாவுக்கு ஒரு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆண்டவர் நினைவை பட்டணத்திற்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தவர். மரியாள் மார்த்தாளுடைய கண்ணீரை பார்த்து லாசருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தவர். நமக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். பாருங்கள், எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே வாசிக்கும் பொழுது 15 வருடம் அவனுக்கு கூட்டி கொடுத்தாராம். நோயில்லாத ஒரு 15 வருடம் அவருடைய கண்ணீரை பார்த்து. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, 15 வருடம் மட்டுமல்ல, எசேக்கியா உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவிப்பேன் என்று ஏசாயா 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அசிரியா ராஜா, உனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அசிரியா ராஜாவுடைய கைக்கு நான் உன்னை தப்புவிப்பேன். அது மட்டுமல்ல, இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன் என்று ஏசாயா 38:6 அவர் சொல்லுகிறார். உனக்கு நான் ஆதரவா இருப்பேன். ஐயா, 15 வருடம் மட்டுமல்ல, அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவது மட்டுமல்ல, உனக்கு 15 வருடம் கூட்டி தருகிறேன். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறாரு, இந்த நகரத்துக்கு ஒரு நிமித்தம் இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன். சங்கீதம் 18:18 சொல்லுகிறது, ஆபத்தில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஆமென். இந்த காலை வேளையிலே என் அன்பு சகோதரனை, சகோதரியே, உனக்கு ஆதரவாயிருப்பார். அதே 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், இதோ ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் குணமடைவதற்கு ஆதாரமாக ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயி 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன். 10 கடிகாரத்திலே 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்று சொன்னார். ஒரு பாகை என்று சொல்லும் பொழுது நம்முடைய நேரத்திற்கு 4 நிமிடங்களை குறிக்கிறது. சொல்லப்போனால் 40 நிமிடங்கள் பாகை பின்னிட்டு போயிட்டான். இன்றும் உலகத்திலே ஆராய்ந்து பார்த்தார்களாம் விஞ்ஞானிகள், ஒரு நாளையே காணவில்லையா. ஆனால் ஒரு நாள் காணாமல் போன ஒரு நாள் நம்முடைய வேத புஸ்தகத்தில் தான் இருக்கிறது. யோசுவா காலத்திலே
23 மணி நேரமும் 20 நிமிடமும் சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றது. மீதி 40 நிமிடங்கள் இந்த எசேக்கியாவுடைய வாழ்நாட்களிலே 40 நிமிடங்கள் பாகை பின்னிட்டு போனதா. பாருங்கள், யாரும் செய்ய முடியாத அடையாளங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எனவே நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபிக்கும் பொழுது நமக்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய கண்ணீரின் ஜெபம் விலையேறப்பட்டது. சில உபதேசங்கள் சிலர் சொல்லுகிறார்கள், இயேசு அழுது விட்டால் நீ அழ வேண்டாம் என்று சொல்லி. அது தவறான உபதேசம். நீ ஆண்டவருடைய பாதத்திற்கு போவதெல்லாம் கண்ணீரை கொண்டு போய் அவருடைய பாதத்திலே ஊற்றும் பொழுது உன் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பார். எசேக்கியா சுவர் பக்கமாய் திரும்பி அழுதார். அவர் அழுகிற சத்தத்தை கேட்டார். நினைவே மக்கள் அவரை நோக்கி அழுதார்களா? அந்த பட்டணத்தை அழிக்காமல் மனஸ்தாபப்பட்டார். மார்த்தாலும் மரியாளும் அழுத பொழுது இயேசுவும் அழுது அவர்களோடு கல்லறைக்கு போய் லாசருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாராம். இயேசுவோடு கூட லாசரும் பந்திருந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எனவே நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். இருக்கிற இடங்களிலே எல்லா நிலைமையிலும் கண்களை மூடு. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளை, இந்த மாதத்தில் முதல் ஓய்வு நாளிலே நீர் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற தேவன். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன். நீர் எங்கள் கண்ணீரை காக்கிற தேவன். ஆண்டவரே, மறுபடி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த பட்டணத்திற்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை நீ கொடுக்கும்படி உம்முடைய கண்கள் எங்கள் பட்டணத்தின் மேல் உலாவி வருகிறது. நன்றி ராஜா, நன்றி ராஜா. 2 கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கண்களை மூடி எங்கள் பட்டணத்திற்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பம். எங்கள் இந்தியாவிற்கு புறம்பே வேசு வேண்டாம் என்று சொன்ன எங்கள் தேசத்திற்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறேன். நாங்கள் கண்ணீர் விட்டு அழுகிறோம். அப்பா, எங்கள் சபைகளுக்கு எங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கப்பா. நாங்கள் ஊழியம் செய்யாத நாட்களை மன்னிங்கப்பா. நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்காமல் போன நாட்களை மன்னிங்கப்பா. நாங்கள் ஜெபிக்காமல் போன நாட்களை மன்னிங்கப்பா. ஊழியம் வேண்டாம் என்று உதறி ஓடின நாட்களை மன்னிங்கப்பா. அருமை மகனே, மகளே, மறுபடி உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை என் ஆண்டவர் கொடுக்கிறார். உன் ஊழியத்தை விட்டு ஓடாதே. உன் சந்தர்ப்பத்தை நீ இழந்து போகாதே. உனக்கா இயேசு பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். நினைவே பட்டணத்திற்கு பரிதபித்தவர் உனக்காக இந்த காலை வேளையிலே பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். மறுபடி வா சூலமுத்தியே, நீ மறுபடி வா, திரும்பி வா, திரும்பி வா சூலமுத்தியே. ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே, நான் ஜெபிக்க போகிறேன், நான் கண்ணீர் வடிக்க போகிறேன், எனக்கு மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தை தரப்போகிறேன். உமக்காய் வாழ்வதற்கு, உமக்காய் ஊழியம் செய்வதற்கு, எங்கள் தேசத்தை ஆண்டவரே உம் பக்கமாய் திருப்புவதற்கு, பரலோகத்திலே இந்தியர்கள் வந்து நிரம்புவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. இனி நாட்கள் செல்லாது, இனி நாட்கள் செல்லாது. இயேசு ராஜா வரப்போகிறார். நமக்கு கடைசி ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு கடைசி ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே நீ எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாய் மாற வேண்டும். அருமை மகளே, மகனே, இந்த பட்டணத்திற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். நீ ஆண்டவர்கிட்ட கேள்வி, ஆண்டவரே,
எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கீங்கப்பா. இந்த தேவ செய்தி மூலமாய் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருவேங்கிறீங்க. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி பரலோகம் லாபம் அடையும்படி நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம். நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம். சுயநலவாதியாய் அல்ல ஆண்டவரே, ஆத்ம பாரத்தோடு. ஓ தேங்க்யூ லார்ட். இந்த தேசத்திற்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம், எல்லா தேசங்களுக்கும் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம். எசேக்கியாவுக்கு கொடுத்த சந்தர்ப்பம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி நீ கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொண்டு உமக்காய் ஓடுவேன் ஆண்டவரே. மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் சரி ஆண்டவரே, உமக்காய் உண்மையாய் ஓடுவோம் ஆண்டவரே. ஆண்டு சொல்ற இந்த தேசத்தை அசைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கையில தரப்போறார். பூமி எங்கும் சுவிசேஷத்தை கொண்டு போகிற ஒரு சந்தர்ப்பம். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி ராஜா. இந்த ஜூலை மாதத்திலே நாங்கள் கண்ணீரோடு ஏறெடுக்கப் போகிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே எங்கள் கண்ணீரை பார்த்து பலத்த காரியம் நடக்கப் போகிறது. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது, தடைபடாது. எங்களோடு பேசினதற்காக நன்றி. எங்கள் சபை ஊழியம் செய்கிற சபையா, எங்கள் சபை ஆண்டவரே காடானாலும் மேடானாலும் எங்கள் விசுவாசிகள் உமக்கு ஊழியம் செய்கிற விசுவாசிகளாய் மாற்றும் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பூமியிலே நீ கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த பூமியிலே ஊழியம் செய்கிற சந்தர்ப்பத்தை கொடுப்பீராக. உமக்காய் வாழ்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பீராக. பக்தி வைராக்கியமாய் எழும்பி நிற்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பீராக. இயேசுவே தேவன் என்று அறிவிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பீராக. எங்கள் சபைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா. 50 நாட்கள் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கிலி ஜெபங்கள் நடக்கிறது. எல்லா ஜெபத்திற்கும் பதில் எழுப்புதல் என்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போறீங்க அப்பா. அதை நாங்கள் எங்கள் கைகளில் ஏந்தி பிடிக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில பங்கெடுத்து நேரலையாய் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் மேல் உம்முடைய தயவுள்ள கரம் இறங்கினதற்காக நன்றி ராஜா. உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம், மாறாத பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும், தைரியப்படுத்தும், தைரியப்படுத்தும். உங்களுடைய வீடுகளிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். உங்களுடைய பொருளாதாரத்திற்காக ஜெபிக்கிறேன். அதிலும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நீர் கொண்டு வரப் போகிறேன். நினையாத ஆசீர்வாதங்கள், இதுவரை இல்லாத ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு வந்து சேரும்படி அடியான் ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்து நடத்தும். நேரலையாய் கலந்து கொண்டு ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் சமாதானம் இருக்கட்டும். பிள்ளைகள் மேல் ஒரு இரத்தம் இருக்கட்டும். இந்த ஆராதனை இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினதற்காக நன்றி ராஜா. நீர் எங்களோடு பேசுங்க, எங்களை தாழ்த்தி பெருமையாக்குகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை உண்மையிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நம்மை வழிநடத்தப் போகிறார். எனவே இந்த மாதம் முழுவதும் அதிகமாய் ஜெபித்து அவருடைய பாதத்திலே கண்ணீர் விடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோடு இணைந்து தேவனை ஆராதித்ததற்கு நன்றி. எங்கள் முகவரி ஏலிம் மகிமையான எழுப்புதல் சபை, மன்னா கார்டன், படப்பை. இது போன்ற ஆராதனைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.